இதோட நீங்கள் கான்சென்ட்ரேட் இந்த மாதிரிலாம் எல்லா இடத்துலையுமே இப்படி ஸ்பிரிட் இருக்கும். அதெல்லாம் எதோட கனெக்ட் பண்ணுவீங்க? பைபிளில் அப்படி வசனங்களை எதோட கனெக்ட் பண்ணி பேசுவீங்க? நிறைய உண்டு. ஸோ அதை தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க இப்போ? ஆமாம், அதுதான் நான் சொல்ல போகிறேன். சும்மா ஒரு எக்ஸாம் அடிச்சேன். இயேசு தேவன், கரெக்டா? யா, உன் மேலே இருக்கிற பவர், உன் மேலே இருக்கிற அனாயிண்டிங், இயேசு பெர்மிஷன் இல்லாமல் எப்படி இந்த ஸ்திரீக்கு போச்சு? இவங்க எப்படி வல்லமையாக இருக்கணும், இவங்க எப்படி அனாயிண்டிங்காக இருக்கணும் சொல்லுங்க. நான் கொஞ்ச நாள் அனாயிண்டிங் இருந்தேன், விழுந்துட்டேன். கொஞ்ச நாள் நல்லா ஜெபிச்சேன், ஜெபிக்க முடியல. இதெல்லாம் எங்கே நடக்குதுன்னா, இப்போ இந்த நான் சொல்லிக் கொடுக்குற இந்த ஜோபத்தை நீங்கள் செஞ்சுட்டு நீங்கள் வெளியே போனீங்கன்னு நினச்சிங்க, நீங்கள் பிலீவர் இருந்தால் கூட பேய் ஆடும், பிலீவர் இருந்தால் கூட ஹீலிங். ஐயா நம்பவே மாட்டீங்க. ப்ரே பண்ணிகிட்டே இருப்ப, வீடு சமைதியாக இருக்கும், சத்தம் வரும், இசைக்கருவிங்க சத்தம் வரும், ஃப்ளூட் ஊதுற மாதிரி, எக்கால ஊதுற மாதிரி. உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கும்? ஃபீல் இல்லை, காதில் விழும். சத்தியம் உன்னை விடுதலை ஆக்கினா மெய்யாமே வைக்க. ஏன் பாவம் சரி? நீ எப்படி கோவம் வருது? எப்படி வேசித்தனம், விபச்சாரம், பாவச்சைகள், கண்ணிச்சைகள், அது இது ஏதாவது செய்கிறோம். ஏன் ஜொபிக்க முடியாதுல்ல? ரீசன் என்னன்னா, ஐயா உண்மையை சொல்ல, ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி காட்டில் எடுத்தாட்டும் போது ஜனங்க நிறைய பாவம் செஞ்சிருப்பாங்க. என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். கண்ணு முடி இந்த ப்ராஃபிட்டிக்கல் ஸ்கூல்ல ப்ராஃபிட்டிக்கல் கோடுன்னு சொல்லுவேன் நான். ஒரு கோடு, சும்மா நம்மளுக்கு புரியுற பாஷையில ஒரு கோடுன்னு சொல்லுவேன். ரகசியத்துக்கு ஒரு சீக்ரெட்னுவாங்க. என்ன ஏஞ்சல்லாம் தீங்கு செய்கிற ஏஞ்சல். நம்மளாம் என்ன பண்ணுவோம், நன்மை உள்ள ஏஞ்சலை பார்த்துட்டோம். பட் ஆனால் நாம் சொல்லும் போது ஏஞ்சல் பிசாஸ் ஆவிக்கு தீங்கும் செய்யும். அந்த அம்மா வரும்போதெல்லாம் எனக்கு என் பொண்டாட்டிக்கு சண்டை, அடித்தடியில ஆயிடும். அப்படி ஒரு சண்டை. என்னடா போது தான் ப்ரேயர் பண்ணும்போது, ஆண்டவரே என் பொண்டாட்டியை நம்ம சண்டை போடக்கூடாது, என் ரத்தத்துக்கு ரத்தம் ஏன்பா அப்படின்னு சொல்லும்போது தான். பைபிள் ரிவ்யூ சேனலில் உங்களுடைய சாட்சிகளையும் ஊழிய அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ள விரும்புனீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபாரினில் இருக்கீங்க அப்படின்னா உங்களை ஜூம் ரெக்கார்டிங் எடுக்கிறதுக்கும் நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஸோ நீங்களும் எங்களை கான்டெக்ட் பண்ணலாம். உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 8428196238. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புங்க. நிச்சயமாக உங்களுடைய அனுபவங்கள் பலருக்கும் விசுவாசத்தையும் பக்தி விருத்தியும் தூண்டுங்கிறத சந்தேகம் கிடையாது. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு, ஆண்டவர் கிருபையில ஆசீர்வாதமாக இருக்கேன். சூப்பர் சூப்பர். ஆக்சுவலி ஒவ்வொரு டாப்பிக்கை நம்ம பார்த்துட்டே வரோம். ஒவ்வொரு இதை லாஸ்ட் டைம் ஒரு இது நம்ம ஃபினிஷ் பண்ணோம். ஆமாம். ஸோ ஆவிக்குரிய சுத்திகரிப்பா அந்த தலைப்புலாம் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? வித்தியாசமான தலைப்புகள். ஸோ அது பேச போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுடைய ப்ராஃபட்டிக் ஸ்கூல், பொதுவாக ஸ்கூல்னு நிறைய பேர் என்னடா அப்படி யோசிப்பாங்க, இது எப்படி ரன் பண்ணுறீங்க, என்ன மாதிரி ப்ராஃபட்டிக் ஸ்கூலில் ஆக்சுவலி என்ன மாதிரி ரன் பண்ணிட்டு இருக்கீங்க? எவ்வளோ நாள் கிளாஸஸ் அப்படிலாம் இருக்கா? ஆமாம், ஒரு 150 சப்ஜெக்ட் ஆவிக்குள்ள எப்படி வளருது சரி அப்படின்னு நான் டீச் பண்ணுறேன். ஓகே ஓகே. அதில் வந்து ஆவிக்குரிய மனிதன் பற்றி, வாழ்க்கைக்கு பற்றி, ப்ராஸ்பரிட்டி பற்றி, சாபத்தை எப்படி முறிக்கிறது, அப்புறமா வந்து பிளாக் மேஜிக், இதெல்லா காரியத்தை குறித்து நம்ம அவங்ககிட்ட பேசணும். ஸோ அவங்க வந்து இண்டிவிஜுவலாக 1-to-1 நீங்கள் கூட பேசலாம் இல்லை? அந்த மாதிரி பண்ணுறீங்களா இல்லை கிளாஸஸ்? இல்லை, நான் ப்ராப்பராக எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா நிறைய பேர் எனக்கு கால் பண்ணுறாங்க. ஓகே ஓகே. யார்கிட்டயும் அவ்வளோ நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். எனக்கு வந்து ஃப்ரீ டைம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா வந்து நான் ஒன்று ஃபஸ்ட்டு ப்ரேயர் பண்ணணும், எனக்குன்னு பர்சனலாக பைபிள் பண்ணணும், ஃபேமிலிக்காக நான் ப்ரேயர் பண்ணணும். அடுத்தது வந்து நிறைய பேருக்கு டீச் பண்ணுறதுனால வந்து அவங்களோட காரியம். சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் என் பிள்ளைக்கு அது சரியில்லை, கல்யாணம் ஆகலை, இது ஆகலை, ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க. அது வந்து அவங்களுடைய கோரிக்கைகளை ஆண்டவர் சம்மதில் எனக்கு முன்பதாக கொடுக்குறாங்க. அப்போ அந்த ஜெப குறிப்பை அவங்களுக்கு நிறைவேறணுன்றதுக்காக நானும் அதுக்கு ஒரு செப்பரேட்டாக என்னோட ப்ரேயர் டைம் ஒதுக்கணும். ப்ளஸ்ஸு படிக்கணும்னா ஒரு சப்ஜெக்டை நான் கிரியேட் பண்ணி அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ்மெண்ட் பண்ணணும் லைஃப்பில். சரி ஓகே. ஸோ இதெல்லாம் உண்டு, சரிங்களா? ஸோ அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் நீங்கள் கிளாஸஸில் கொண்டு வரீங்க. அப்போது மொத்தமாக ஒரு சப்ஜெக்டாக அப்படி எல்லாம் எடுத்துக்கணும். ஒரு 150 சப்ஜெக்ட் நம்ம எடுக்கிறோம். ஓகே ஓகே. ஸோ உங்களுடைய லிங்க் அந்த வாட்ஸ்அப்லேயும் கொடுத்துருக்கோம். குரூப்பில் ஜாயின் பண்ணால் இன்னும் ஃபர்தராக நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக. ஸோ நம்ம வியூவர்ஸும் நம்ம டாப்பிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக. ஸோ டாபிக் பற்றி பேசுவோம். ஆக்சுவலி வந்து ஆவிக்குரிய சுத்திகரிப்பு அப்படின்னா என்ன நினைக்கிறீங்க? சரி,
ஆவிக்குரிய சுத்திகரிப்பு என்னன்றத நான் ஃபிசிக்கலாக சும்மா சொல்கிறேன். ஓகே. காலையில் எழுந்துக்கிறோம், ப்ரஷ் பண்ணுறோம், ப்ரஷ் பண்ணலன்னா வாய் நாறுது, மூஞ்சி அலும்புலனா கழுவுலனா அந்த ஃப்ரெஷ்னஸ் வர. கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸ்கூல்லேயே நம்ம தூங்கி தூங்குற போய் மூஞ்சி கழுவிடா ஃப்ரெஷ்ஷாக இருப்பேன். ஓகே ஓகே ஓகே. அப்படின்னு நம்ம சொல்லுவோம். துணி பழைய துணி போட்டால் அவ்வளோ நம்மளோட அந்த என்ன சொல்லுவாங்க அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்காது. புது துணி இல்லைன்னா ஐரன் போட்டு போட்டால் குளிச்சு போட்டால் அதெல்லாம் ஒரு எப்படி நம்ம பேசிக்காக நம்ம செய்கிறோமோ ஆவிக்குரிய மனிதனை யார் நம்ம கேர் பண்ணுறது? வெறும் ப்ரேயர் பண்ணுறது, அந்நிய பாஷை பேசுறது, இதெல்லாம் செய்கிறது ஆவிக்குரிய மனிதனுக்கு வளர்ச்சி. பட் அவனுக்குன்னு ஒரு கேர் உண்டு இல்லை? சரிங்களா? இப்போ நம்ம ஒரு வெள்ளை சட்டை வாங்குகிறோம், வெள்ளை சட்டை வாங்கிட்டு ஏதாவது சாப்பாடு போகும்போது ஏதாவது கரை ஆகிடுது. அந்த கரையை நம்ம எப்படி போக்குறோன்னா, நான் எப்படி செய்வேன்னா, நான் வந்து ஆலா ரின்னு வாங்கிட்டு அதில் ஊற வச்சு அப்புறமா திருப்பி தவிச்சு திருப்பி அப்புறமா நம்ம ராமராஜ் கடையில் ஒரு 40 ரூபா ஒரு டப்பா வைக்கும், அது போட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் பிரைட்டாக வரும். அந்த காலத்தில் உஜாலான்ற மாதிரி இந்த காலத்தில் அப்படி நான் செஞ்சு பார்த்துப்போம். பட் ஆவிக்குரிய மனிதன் காலையில் ஏந்துக்கிறான், போகிறான், தூங்கும் போது சொப்பன் நம்ம உடம்பு விட்டு வெளியே வரான், அங்கங்கே போகிறான், சொப்பனும் பார்க்குறோம்ல அதெல்லாம் அங்கங்கே போகிறது. சரிங்களா? இப்போ அந்த ஆவிக்குரிய மனிதனை எப்படி சுத்திகரிக்கணும்? ஏன் ஆவிக்குரிய மனிதனை சுத்திகரிக்கணும்? நம்ம காலையில் எழுந்து என்ன செய்கிறோம்? எல்லா வேலையும் செஞ்சு வீட்டிலேருந்து கிளம்புறோம், ஆஃபீஸ் போகிறோம், மெட்ரோவில், ஆட்டோவில், பஸ்ஸில், எங்கெல்லாம் உக்காடுறோமோ நம்மளுக்கு அறியாமலே இன்னொருத்தவங்க உட்காந்துருக்கோம். ஆமாம். ஓகே. அப்போது அவங்களோட அனாயிண்டிங் அங்கே இருக்கும். அவங்களோட அனாயிண்டிங் என்ன ஆகும்னா நீங்கள் உக்காரும் போது உங்கள் மேலே பட்டுரும். ஓகே. ஆக்சுவலாக உங்களுடைய அந்த மாஸ்டர் பேஷன் சப்ஜெக்ட் முன்னாடி கூட அந்த இதெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். இந்த ஆவிக்குரிய கணவன் மனைவி சப்ஜெக்டில் கூட ஒரு ஹோட்டல் போனால் கூட அதை முதல் ப்ரேயர் பண்ணுறேன் அப்படிலாம் நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. ஆமாம். ஸோ ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு போகிறாங்க, எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரியான விஷயத்தை சொல்லுறீங்க. கண்டிப்பாக. ஓகே ஓகே. அப்போது நான் இன்னைக்கு காலையில் கூட ஆனால் ஓகே சொல்லுங்கள். இன்னைக்கு காலையில் கூட நான் வந்து ஒரு தேங்காய் தண்ணீர் குடித்தேன், இளநீர். அப்போது ஒரு லேடி வந்து கட் பண்ணாங்க. அப்போ கட் பண்ணும்போது இயேசுவே இந்த லேடியோட அனாயிண்டிங் இதில் இருக்கக்கூடாது, அதுதான் வந்து பவுல் சொல்கிறாரு, எல்லாத்தையும் ஸ்தோத்திரம் சொல்லி சாப்பிடுங்க, அதில் வந்து ஊதி அந்த அனாயிண்டிங்கை ரிமூவ் பண்ணி தான் எடுக்கணும், இல்லைன்னா அவ என்ன கண்ணோக்கில் பார்க்குறான்னு தெரியாது. பட் எதோட நீங்கள் கான்சென்ட்ரேட் இந்த மாதிரிலாம் எல்லா இடத்துலையுமே இப்படி ஸ்பிரிட் இருக்கும், அதெல்லாம் எதோட கனெக்ட் பண்ணுவீங்க? பைபிளில் அப்படி வசனங்களை எதோட கனெக்ட் பண்ணி பேசுவீங்க? நிறைய உண்டு. ஸோ அதை தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க இப்போ? ஆமாம், அதுதான் நான் சொல்ல போகிறேன். சும்மா ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லுவேன். ஓகே ஓகே. நம்ம துணியில் அனாயிண்டிங் இருக்குது, நம்புறீங்களா? ஏன்னா பவுலுடைய கட்சிப்பில் இந்த கூட அப்படி சொல்லலாமா? அந்த சும்மா நம்ம பவுல் பற்றி நம்ம எக்ஸாம்பிள் பேசலாம். ஐயா, பவுல் மனுஷன், இயேசு தேவன், கரெக்டா? ஐயா, உன் மேலே இருக்கிற பவர், உன் மேலே இருக்கிற அனாயிண்டிங் இயேசு பெர்மிஷன் இல்லாமல் எப்படி இந்த ஸ்திரீக்கு போச்சு? புரியுதா? இப்போ மனுஷன் அவன் வந்து அந்த அனாயிண்டிங் கண்ட்ரோல் பண்ணுமா முடியாதான்னு தெரியாது, போயிடுச்சு, கரெக்டா? ஆனால் இயேசு ஒரு தெய்வம் இல்லையா? ஏசப்பா நம்ம வந்து ஒரு மனுஷனா பார்த்தாலும் பட் ஹி வாஸ் அ சன் ஆஃப் காட், பிதா குமாரன். கண்டிப்பாக. பட் அவரோட பெர்மிஷன் இல்லாமல் அந்த துணியிலிருந்து எப்படி அந்த அனாயிண்டிங் வெளியே போச்சு? அப்போ இந்த அனாயிண்டிங்ன்றது வர்றதும் கேட்காது, போறதும் கேட்காது, ஒட்டிக்கும். புரியுதா? ஐயா, வசந்த் நம்ம பார்ப்போம், பவுல் பீட்டு இங்கெல்லாம் பார்ப்போம், நெருல கூட அனாயிண்டிங் இருக்கு. அவனோட ஷேடோ தொட்டு ஹீலாச்சின்னு வசனம் இருக்கா? ஆமாம் ஆமாம், கரெக்டா? அப்போ அதில் அனாயிண்டிங் இருக்கா? கண்டிப்பாக இருக்கு. அப்போ அந்த ஷேடோக்கே அனாயிண்டிங் இருக்கும்போது ஆவிக்குரிய மனிதனுக்கு அனாயிண்டிங் இருக்குமா? ஓகே ஓகே. ஸோ அவங்க ஆவிக்குரியவனா ஒவ்வொரு மனிதனுக்குமே, ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும். ஓகே 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 ஓகே. ஒரு கிறிஸ்தவங்களுக்கு உதவியாக இருக்கிறதுக்காக நான் பேசுகிறேன். சரி, ஓகே, சரியா? அப்போது இவங்க எப்படி உஷாராக இருக்கணும், இவங்க எப்படி வல்லமையாக இருக்கணும், இவங்க எப்படி அனாயிண்டிங்காக இருக்கணும்? சொல்லுங்க. நான் கொஞ்ச நாள் அனாயிண்டிங் இருந்தேன், விழுந்துட்டேன். கொஞ்ச நாள் நல்லா ஜெபிக்க முடியல. இதெல்லாம் எங்கே நடக்குதுன்னா
இப்போ இந்த நான் சொல்லிக் கொடுக்குற இந்த ஜொபத்தை நீங்கள் செஞ்சுட்டு நீங்கள் வெளியே போனீங்கன்னு நினச்சிங்க, நீங்கள் பிலீவர் இருந்தால் கூட பேய் ஆடும், பிலீவர் இருந்தால் கூட ஹீலிங் நடக்கும். பாஸ்ட் கேட்டகரியே விட்டுட்டேன் நான், அவங்கள டச்சே பண்ண மாட்டேன். இது காமன் பிலீவர் கொடுக்குறேன். அப்போ பிலீவருக்கே எப்படின்னா பாஸ்டருக்கு எவ்வளோ வல்லமே பாருங்க. சரிங்களா? ஓகே. அப்போது இப்படி எனக்கு ஒரு பிரதர் இருக்கார், ப்ராஃபிட்டிக்கல் ஸ்கூலில் எனக்கு ஒரு பிரதர் இருக்கிறாரு. ப்ராஃபிட்டிக்கல் ஸ்கூலில் மதுரையில் ஜாயின் பண்ணிட்டு மதுரையிலேருந்து ஊழியம் பண்ணுறாரு. அவர் கை வச்சு ப்ரேயர் பண்ணுவாராம், ப்ரே பண்ணுவார். இவருக்கே சுஸ்தாயிடுமா, பேய் ஓடாதான். பட் ஆனால் பேய் அலக்கடிக்குமா, ஆடுமா, எல்லாம் செய்யுமா. அப்போ இந்த ஜொபத்தை சொல்லி கொடுத்தேன். இந்த மாதிரி 3 மணி 11 மணிலேருந்து 3 மணி, இல்லைன்னா 3 மணிலேருந்து 6 மணி பண்ணி பாருன்னு. இப்போ அவர் வந்தாலே ஓடுதான். ஓகே ஓகே. அவர் வேணும்னா நான் லைனில் எடுக்கிறேன். ஓகே. ஸோ அவருக்கு நம்ம பேசினா கரெக்டாக நினைக்கிறேன். எல்லா வியூவர்ஸுக்கும் நம்ம கொண்டு போகலாம். அப்படியா? ஷோர் ஷோர் ஷோர், கண்டிப்பாக. ஓகே ஓகே. ஹலோ பாஸ்டர், சொல்லுங்க பாஸ்டர். பிரைஸ் லார்ட், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன் பாஸ்டர். ரொம்ப சந்தோஷம். நீங்க ஒரு வீடியோ அனுப்பிச்சு. அவர் பேரு பிரதர், உங்க பேரு? பாஸ்டர், என் பேரு ஜெரோம். சரி, நீங்க எங்க ஊழியம் பண்றீங்க? மதுரையில ஊழியம் பண்றேன். சரி, எவ்வளவு வருஷமா தேவனோட வேலை செய்றீங்க? கடந்த ஒரு 11 வருடமா முழு நேரமா ஊழியத்துல இருக்கிறேன். சரி, நான் இங்க வந்து ஈடன் டிவில பேசிட்டு இருக்கிறோம். நான் வந்து ஈடன் டிவில அந்த உங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தேன், ஆவிக்குரிய மனிதனை எப்படி கழுவுறது, அந்த கழுவுன இடத்துல போயிட்டு அந்த ஆவியை எப்படி கட்டுறத நம்மளுக்கு ஆப்ரேட் பண்ணாதபடிக்குன்னு ஒரு சப்ஜெக்ட் சொல்லி கொடுத்தேன். எனக்கு இருக்கா? அந்த சப்ஜெக்ட் மூலிமா உங்களுக்கு ஒரு அற்புதம் நடந்தது, ஒரு காரியங்கள் நடந்தது, உங்கள் மினிஸ்ட்ரி க்ரோத் ஆச்சுன்னு சொன்னீங்கல்ல, அது எப்படின்னு சொல்லுறீங்களா கொஞ்சம்? ஆமாம் பாஸ்டர், ஆக்சுவலாக நான் உங்களுடைய டெஸ்டிமனியை வந்து ஈடன் டிவில பார்த்தேன். அப்போ அந்த உங்களுடைய அந்த லிங்க், வாட்ஸ்அப் லிங்க்குள்ளே போனப்போ நீங்கள் ஜெபம் பண்ணி ஒரு லிங்க் போட்டிருந்தீங்க. சரிங்க. ஒரு வாய்ஸ் டேப் போட்டிருந்தீங்க. அதை நான் கேட்கும் போதே எனக்கு நல்ல ஒரு ரைட்டிங் ஃப்ளோ ஆனது எனக்கு தெரிஞ்சிச்சு. ஜெபிக்க சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தேன். எனக்கு அந்த கிஃப்ட் வந்து இன்னும் அதிகமாக ஆப்ரேட் ஆகணும், எனக்கு இடத்துக்காக வைராக்கியமா ஊழியம் செய்யணும், இன்னும் அதிகமாக நைட்டிங் ஃப்ளோ ஆகணும், ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தேன். நீங்கள் நைட் ப்ரேயர் பண்ணீங்க, ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. இதுக்கு முன்னாடி நான் ஜெபிக்கும் போது ஹீலிங் டெலிவரன்ஸ் ஜெபிச்சிருக்கிறேன். நம்ம யூஸ்வலா அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஜெபிக்கும் போது தலையில கை வச்சு ஜெபிப்போம். அப்போ வந்து அனாயிட்டிங் ஃப்ளோ ஆகும். ஆனா இப்போ வந்து நீங்க ஜெபிச்ச பிறகு பாத்தீங்கன்னாலே நான் தலையில யாருக்கும் கை வைக்கவே இல்லை. கை வைக்காமலே மேனிஃபெஸ்ட் ஆச்சு, அனாயிட்டிங் மேனிஃபெஸ்ட் ஆச்சு. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு புது அனுபவமா இருந்துச்சு. கண்டிப்பா இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நான் அந்த டீச்சிங்ஸ்ல சொன்ன விஷயங்களை நான் கொஞ்சம் ஃபாலோ பண்ணேன். அதிகாலையில இருந்து ஜெபிக்கிறது, அந்த பைண்டிங் பிரேயர் பண்ணும்போது தான் இது உங்களுக்கு நடந்தது இல்லைங்களா? ஆமா, அந்த பிரேயர்ல தான் எனக்கு நான் தொடப்பட்டேன். எனக்குள்ள ஒரு மாற்றம் தெரிஞ்சிச்சு. எந்த பிரேயர் சொல்லுங்க? அந்த ஆவிக்குரிய மனிதனை எப்படி கட்டுறது, கழுவுறது இல்லையா? ஆமா 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 ஆமா. ஓகே, முதல்ல துரத்துறதுக்கும் இப்போ வித்தியாசம் இருக்காங்க. இப்போ வித்தியாசம் இருக்கு, நல்ல வித்தியாசம் இருக்கு. நல்லா நான் உங்களுக்கு வீடியோல கூட நான் அனுப்பி இருந்திருக்கேன், பாத்துருப்பீங்க. ஆமா, நான் பார்த்தேன். அந்த பிசாசுகளை துரத்தும் போது நான் கொஞ்சம் போராடுற மாதிரி இருக்கும் ஆரம்பத்துல. நீங்க போராடுவீங்க, அதாவது பிஃபோர் ப்ராஃபிட்டிக்கல் ஸ்கூல்ல நீங்க வரதுக்கு முன்பதாக நீங்க போராடினீங்க. போராடி இருக்கிறேன். ஆனா இப்ப அப்படி கிடையாது. ஜஸ்ட் உங்க வீடியோல நான் பாத்துருக்கிறேன். அதே மாதிரி நான் மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஜெபிச்சேன். நீங்களும் ஜெபம் பண்ணீங்க. அப்ப அதே மாதிரி மூவ் ஆச்சு. ரிலீஸ் பண்ண உடனே அவங்க அப்படியே இதாச்சு, ஃப்ளோ ஆச்சு. அவங்க நிலை விழுந்துச்சு, இந்த பிசாசு பிடிச்சிருக்கோம் நிலைக்கு வச்சாங்க. அவங்க டெலிவரன்ஸ் ஆச்சு. வெரி குட், வெரி குட், வெரி குட். அப்போ உங்களுக்கு பிஃபோர் ப்ராஃபிட்டிக்கல் ஸ்கூல், ஆஃப்டர் ப்ராஃபிட்டிக்கல் ஸ்கூல் டிஃபரன்ஸ் இருக்கு. ஆமா 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 ஆமா. தேங்க்யூ ஐயா. God bless you. ஸோ இப்போ இதே மாதிரி நிறைய விஷயங்களை நிறைய விஷயங்கள் ஜபிக்க முடியாதுங்க, ஜபிக்கிறாங்க, ஊழிய செய்ய முடியாது, ஊழிய செய்யறாங்க. அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஜபம் இது. ஓகே, ஸோ இப்போ ஆவிக்குரிய சுத்திகரிப்புனா இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து எந்த இடத்துக்கு நம்ம போனாலும் ஸோ அந்த இடத்துல நம்ம அதுக்காக ப்ரேயர் பண்ணணுன்றீங்க. இப்போ ஹோட்டல் போகிறோம், உட்காடுறோம், அது மாதிரி கேட்குறேன். இப்போ சாப்பாடு எல்லாமே இருக்குல்ல, எல்லாமே இருக்கு, எல்லாமே. அது ஒரு டிசிப்ளின்.
சரி. பட் ஆனா நம்ம இப்போ இது எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்த்துடலாம். சொல்லுங்க. சரிங்களா? இப்போ நான் உங்ககிட்ட கேட்குற கேள்வி, யோவான் 8:32 வசனம் சொல்லு, தேவன் விடுதலை ஆக்கினால் மீயாவே விடுதலை. ஆமா. அப்போ இன்னைக்கு எல்லாருமே விடுதலை ஆயிட்டாங்கல்ல, ஏன் திருப்பி பாவத்துல விழுறாங்க? இது ஒரு பெரிய கேள்வி இல்லையா? பெரிய கேள்விதான். இந்த ஜெபம் பண்ணி பாருங்க, பாவத்தை இழுத்து வச்சு ஜோப்ல வச்சாலும் அது நீங்க விழ மாட்டீங்க. ஓ அப்படியா? கண்டிப்பா சொல்லுங்க. அது சரிங்களா? அப்போ இங்க இதுதான் இங்கதான் வந்து நம்ம இப்போ வசனம் சொல்லுது, பாவம் கர்ப்பத்தணிக்கும், அது குழந்தை பெக்குரு மட்டும் விடாது. புரியுதுங்களா? அப்போ இங்க இன்னும் கொஞ்சம் நான் இப்போ இது எப்படி செய்யறதுன்னா பிரதர், நான் எப்படி செய்யறேன்னு சொல்லுவேன். நான் என்ன சொல்லுவேன்னா, ஆவியானவர் உங்க கைகளை பிடிச்சுக்கொள்ளுற, ஏசப்பா உங்க கைகளை பிடிச்சு கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லி முழங்கால் போட்டு நான் சொல்லுவேன், நான் ஒரு நடுமாடும் பலிபீடமா மாறுறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், நடுமாடும் பலிபீடம், ஆல்டர், லிவிங் ஆல்டரா நான் மாறுறேன். அப்ப என்ன சொல்லுவேன் நானு, ஏசப்பா உங்க ரத்தத்தை என் மேல ஊத்திட்டே இருங்க. சரிங்களா? ஊத்திட்டே இருங்க. அப்போ ஆவியானவர் சொல்லுவா, ஆவியானவர் நீங்க பரலோக அக்கினி தானே, என் மேல எரிஞ்சிட்டே இருங்க. நான் சொல்ல தேவ தூதர்களே வாங்க அப்படின்னு சொல்லி எல்லா தேவ தூதர்களை கூப்பிட்டு எல்லா இசைக்கருவையும் நீங்க வாசிக்கணும். சும்மா பேசுவேன் நான். ஐயா நம்பவே மாட்டீங்க, ப்ரே பண்ணிட்டே இருப்ப, வீடு சமைதியா இருக்கும், சத்தம் வரும், இசைக்கருவிங்க சத்தம் வரும், ஃப்ளூட் ஊதுற மாதிரி, எக்கால ஊதுற மாதிரி. ஓ உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கும்? ஃபீல் இல்ல, காதுல விழும். ஃபீல் வேற, காதுல விழும். ஓகே ஓகே. உங்க அனுபவம், தனிப்பட்ட அனுபவத்தை சொல்றீங்க. கண்டிப்பா உங்களுக்கும் நடக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஓகே. பாக்குற பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இது. சரிங்களா? அப்ப நான் சொல்ல, பிதாவே என் மேல் நீங்க ஆளுகை செய்யுங்க. இப்ப நம்ம ஆவிக்குரிய மனிதன் நாம எழுப்பின பலிபீடத்தை எப்படி எல்லாம் அங்க இருக்கு, நம்ம அது ஒரு எக்ஸாம்பிள். நம்ம அப்ப நான் கேட்டேனே, சத்தியம் உன்னை விடுதலை ஆக்கினா மெய்யாமே ஏன் பாவம் சரி, நீ எப்படி கோவம் வருது, எப்படி வேசித்தனம், விபச்சாரம், பாவ இச்சைகள், கண்ணிச்சைகள், அது இது ஏதாவது செய்யறோம், ஏன் ஜபிக்க முடியறதில்ல? ரீசன் என்னன்னா, நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிடும், ஞானஸ்தானம் எடுத்தா நம்ம பாவம் கழுவிடுச்சு. ஐயா உண்மையை சொல்ல, ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி காட்டில் எடுத்தாட்டும் போது ஜனங்க நிறைய பாவம் செஞ்சிருப்பாங்க. என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். சரிங்களா? பண்ணிட்டு ஆண்டவரே மன்னிங்க நான் சொல்லுவோம் உண்டு காலங்கள், அன்டில் அந்த ட்ரூத்தை வந்து கண்டுபிடிச்சு. என்ன ட்ரூத் சொல்றீங்க? இப்போ சத்தியம் ஒண்ணு விடுதலை, மீயாமே விடுதலை ஆச்சு. அப்போ சத்திய விடுதலை ஆக்கிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸை கட் பண்ணல, நம்ம பாவம் சேருமா? கரெக்டா இல்லைங்களா? இந்த ஃப்ரெண்டு மூலியமா தான் நம்மளுக்கு பாவம் வந்தது. இந்த ஃப்ரெண்டை கட் பண்ணாதான் பாவம் செய்ய மாட்டோம். கரெக்டா? ஸோ அதுதான் வந்து, அப்போ நான் சில எக்ஸாம்பிள் வந்து நான் சொல்றேன், நம்ம எங்க ஏந்துக்கிறோம், எங்க உக்காடுறோம், இதெல்லாம் நம்ம ரொம்ப கவனமா இருக்கும். சரிங்களாயா? ஸோ ஹவு த ஸ்பிரிட் கிளீனிங், நம்ம எப்படி இந்த ஆவிக்குரிய மனிதனை கழுவலாம். இப்போ நான் என்னன்னா, இப்படி எல்லாம் செஞ்சுட்டு நான் கண்ணு மூடுவேன். கண்ணு மூடி இந்த ப்ராஃபிட்டிக்கல் ஸ்கூலில் ப்ராஃபிட்டிக்கல் கோடுன்னு சொல்லுவேன் நான். ஒரு கோடு, சும்மா நம்மளுக்கு புரியுற பாஷையில் ஒரு கோடுன்னு சொல்லுவேன். ரகசியத்துக்கு ஒரு சீக்ரெட்னுவாங்க. இப்போ இந்த ப்ராஃபிட்டிக்கல் கோடில் வந்து கோட் ஆஃப் இமேஜினேஷன். சரி, கோட் ஆஃப் இமேஜினேஷன். அப்போ இந்த கோட் ஆஃப் இமேஜினேஷன் என்ன அர்த்தம்னா, இயேசு சொல்வாரு, ஒரு ஸ்திரீயை நீ இச்சையா நினைச்சாலே அவளோட நீ பாவம் செய்ற. ஒரு பொண்ணை பழகணும், ப்ரப்போஸ் பண்ணணும், ரூமுக்கு கொண்டு போகணும், அவர் வீட்டுக்கு எங்கேயாவது கொண்டு போய் அவளை வந்து தொட்டால் ஒளியே பாவம். பட் நீ நினைச்சாலே பாவம். அப்ப நினைக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு பவர் உண்டா அப்படின்றது தான் அந்த கோடோட சீக்ரெட் நாங்கள் சொல்லித்தரோம். சரிங்களா? அப்போ நான் யோசிப்பேன், சின்ன வயசுலேருந்து ஞானஸ்தானம் எடுத்தாலும் எடுக்கலாம், சின்ன வயசுலேருந்து. அப்போ ஒரு எக்ஸாம்பிள், நான் சிறு பிள்ளையா இருக்கும் போது எங்கள் வீட்டில் டிவி இருக்காது. அது இந்த வீட்டில் டிவி இருக்கும், எங்கள் வீட்டு முன்னாடி ஒரு அக்கா டிவி வச்சுருப்பாங்க. அந்த அக்கா எங்களை கூப்பிட்டு டிவி எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு எல்லாரையும் வெளியே அனுப்பிச்சிட்டு எங்களை வந்து சைல்டு அபியூஸ் பண்ணுவாங்க. சாட்சி சொல்லியிருந்தேன். இப்போ அந்த அக்காவோட ஆவியை என் மேலே தொட்டது இல்லையா, அங்கே ஒரு டோர் ஓப்பன் ஆயிடுச்சு. இதுதான் அந்த இவில் ஆல்டர்.
சரிங்களா? இது சும்மா. பட் ஆனால் நான் ஆல்டர்ஸ் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். சாம் ஜோபதரையே சொல்லியிருப்பார். சாம் ஜோபதரே அங்கிளுக்கு ஒரு சாட்சியில் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பாரு, அவர் ஒரு பிரதர் வந்து ப்ரே பண்ண வர்றார். அவன் பிரதர் சொல்லுவாரா, அவருக்கு மேனிக்யூனை பார்த்தா, மேனிக்யூன்னா இந்த கடையில் வச்சிருக்கிற பொம்மையை பார்த்தா அவர் இச்சை வருமா. ஓகே ஓகே ஓகே. அவர் ஒரு ஊழியக்கார் யாரும் ஒரு மேனிக்யூனை பார்த்தா பொம்மையை பார்த்தாலே இச்சை வரும்னு சொல்லி பேசியிருப்பாரு. அப்போ நம்ம வாழ்க்கையில நம்ம கிளீனா யோசிச்சு பார்க்கணும். ஃபேஸ்புக் யூஸ் பண்ணும்போது ஃபேஸ்புக்கில் வந்து சில ஸ்திரீகள், இன்ஸ்டா ஷார்ட்ல சில ஸ்திரீகள் ஆபாசமாக பார்க்கறது, அது பண்ணுறது. நான் என்னோட சாட்சியிலும் நான் சொல்லியிருந்தேன், ஒரு 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 சிறு பொண்ணை நான் பார்க்கும்போது எனக்கு பாவம் செய்யணும்னு இச்சு வந்தது, தோணுச்சு. பார்க்க போனால் அந்த புள்ள வந்து ஏதோ ஒரு காரியங்கள் செஞ்சது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இன்ஸ்டாவில், யூடியூப்பில் இதெல்லாம் வந்து இங்கெல்லாம் வந்து என்னாச்சுன்னா என்ன அறியாமலே ஒரு போர்ட்டல்ஸ் ஓகே ஓப்பன் பண்ணியிருப்பேன். அதுக்கு தான் நான் வந்து மூவி ஸ்டாப் பண்ணுறதே விட்டுட்டேன். அப்போது அதுதான் வந்து இந்த படம், இந்த இதுலெல்லாம் வந்து பொம்மை படம் கூட, இப்போ இருக்கிற பொம்மை படத்தில், இப்போ இருக்கிற அனிமேஷன் மூவியில் கூட இந்த தவறான காரியங்கள் உண்டு. அது இங்கெல்லாம் போய் ஒரு அப்போது அந்த இடத்துக்கு போயிட்டு நான் இயேசுவங்க ரத்தத்தை ஊற்றி இந்த இடத்தை நான் கழுவுறேன். புரியுது. ஸோ நீங்கள் அதாவது ஒரு பரிசுத்தம், இந்த லஸ்ட்டு இதை பற்றி நிறையவே பேசிட்டு வரீங்க. பட் இதை தாண்டி நிறைய இருக்குல்ல. இப்போ பொய் சொல்லாமல் இருக்கணும், அதே மாதிரி எல்லாமே இருக்கு. சொல்ல வர்றீங்க இங்க திருடணும் இல்ல மேஜரா நீங்க சொல்லும் போது வியூவர்ஸ்க்காக எனக்கு நிறைய விஷயம் இதுக்குள்ள இருக்கு இல்லையா? ஐயா, இந்த பொய் சொல்றது லஸ்ட் எல்லாம் இதெல்லாம் சீக்கிரம் வந்து இதெல்லாம் வந்துலாம். நான் லஸ்ட் தான் ரொம்ப கஷ்டம். அதுதான் அதிகமா பேசுறீங்க. அதுதான் நான் ரொம்ப அதிகமா பேசுறேன். யாரும் பேசாத ஒரு டஃப்பான ஒரு மனுஷனை விழுங்குறது. அப்பா மேல இருந்து வந்த ஆவிகள், அம்மா மேல இருந்து வந்த ஆவிகள், சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸு கூட இருந்த ஆவிகள். நம்மளுக்கு தெரியல எல்லா ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன நாட்டி வேலை செஞ்சுருப்பாங்கன்னு சொல்லி. இந்த ஃப்ரெண்ட்ஸு கிட்ட இருந்த ஆவிகள், சரிங்களா? நேபர்ஸ் கூட இருந்த ஆவிகள், ரோட்டில் பழகுன எல்லா ஆவிகளை கழுவணும். இந்த இடத்துக்கு போய் இந்த இடத்துல இருந்து கழுவு. இந்த இடம் தான் ஒரு மூமெண்ட் தானே நம்மள பாவத்தில் தள்ளியிருக்கோம். அந்த மூமெண்ட்டை கழுவணும். அது என்னடனா ஒரு இடத்துல ஸ்டோரேஜ் ஆகிடும். அதுதான் நம்ம எலும்பு. ஓகே ஓகே. இந்த பாவம் வந்து நம்ம எலும்புக்குள்ளே தான் இருக்கும், சரிங்களா? அப்போது இப்போ வந்து சில வார்த்தைகள் 1 கொரிந்தியர் 6:11 பார்க்கலாம், படிக்கலாமா? உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள். அப்போது இந்த வசனத்தை வச்சு சொல்லி எல்லா பிளேஸும் நீங்கள் கழுவணும். 1 யோவான் 1:7, அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவம் நீக்கி நம்ம சுத்திகரிக்கும். அப்போது அங்கே கழுவி இப்போ நம்ம மேலே இருக்கிற பாவம் எப்படி கழுவுனா, என் சிந்தனை கழுவுற, என் யோசனை கழுவுற, என் நினைவை கழுவுற, என் பாஸ்தை கழுவுற, என் ஃபியூச்சரையும் கழுவுற, என் ப்ரெசென்ட்டையும் நான் இயேசு ரத்தத்தை தான் கழுவுறேன். என் நாவை கழுவுறேன், என் காதை கழுவுறேன், என் கை கால்களை கழுவுறேன். ஸோ ஒவ்வொன்றா நம்ம சொல்லணும். ஆமாம், இயேசு ரத்தத்தினால கழுவி. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் ஒரு 2 வருஷம் முன்னாடி ஒரு லேடிக்கு பேய் விட்டும்போது நான் பேய் சொல்லி நான் அவன் நரம்புக்குள்ளே இருக்கிறேன். ஓகே, அவன் நரம்புக்குள்ளேயே கழுவணும், எலும்பை கழுவணும். ஸோ ஒவ்வொன்றும் சொல்லி கழுவணுன்றீங்க. இன்னொரு வசனத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு உண்மையாகவே ரோமர் 8:26 ஆவியானவரோட உதவியை நம்ம பிடிச்சிக்கணும். அது சொல்லு, வாக்கு கணக்காக மூச்சுகளோடு ஆவியானவர் நம்மளுக்காக பரிந்து பேசுகிறேன். ஏசப்பாவே ஆவியானவர் டிபெண்ட் பண்ணியிருந்தார். அதே மாதிரி எசேக்கியேலும் 32:27 பார்க்கும்போது அதுலேயும் பாவம் அக்கிரமம் இருந்தது, அதையும் நம்ம கழுவணும். அப்போது நம்ம சில ஸ்டோரி பார்க்கும்போது நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், யோசேப்பு எலும்பு வந்து மோசை கொண்டு போனார், எலிசாமை உடம்பு மேலே இது பட்டபோது ஒரு உயிர் வந்து. அப்போ இந்த எலும்பை நம்ம நல்லா கழுவணும் பிரதர். இப்போ கழுவி என்ன செய்யணும்னா இதை வெளியே எப்படி கொண்டு வர்றது? இப்போ இது இப்போ எப்படி கொண்டு வருதுன்னா சங்கீதம் 103:12. சரி 103:12. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளோ தூரமாக அவர் நம்முடைய பாவங்களை நம்ம விட்டு நீ விளக்கினா அப்படி. அப்போ என்ன ஆகுதுன்னா நீங்கள் சொல்ல இயேசுவின் ரத்தத்தின இயேசுவே இந்த பாவத்தை எடுத்து மேற்கு கிழக்குக்கு எவ்வளோ தூரம் இருக்கும் அவ்வளோ தூரம் நீங்கள் போட்டுருங்க, சரிங்களா? இன்னொரு வசனம் இருக்கும், ஐசையா 38:17 படிங்க.
இதோ சமாதானத்துக்கு பதிலாக மகா கசப்பு வந்திருந்தது. தேவரீர் என் ஆத்மா நேசித்து அழிவின் குழிக்கு விலக்கினீர், என் பாவங்களெல்லாம் முதுகுக்கு பின்னாக எரிந்து விட்டேன். அப்போது அந்த இயேசுவின் இயேசுவின் நாமத்தில் பாவத்தை எடுத்து முதுகுக்கு பின்னாடி போடுன்ற. அப்போ உண்மையாக நான் ஒரு நாள் என்னடா முதுகுக்கு பின்னாடின்னு போடும்போது நான் வந்து முதுகுக்கு பின்னாடி போட்டுட்டு சும்மா இப்படி திரும்பினேன் நான். நீங்கள் நான் என்ன பார்த்தேன்னு நினைக்கிறீங்க? ஏசப்பா முதுவை நான் அப்படியே பார்த்தேன். அப்படியா? ஃபுல்லாகவே பிராஞ்சி வச்சுட்டு இருந்தாங்க. அது அப்படியே ஓப்பன் ஆகிட்டுருந்துச்சு. ஒரு இந்த சிக்கனை ஓப்பன் பண்ணி எப்படி ஸ்மாஷ் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி ஒரு ஓப்பன் ஆகிட்டு இருந்துச்சு. உண்மையாகவே நான் பார்த்தேன். இந்த மாதிரி ஏதாவது நோண்டி வேலை நான் செய்வேன், கொஞ்சம் சும்மா பார்க்கலாமான்ற ஒரு பார்த்த உண்மையாகவே இருந்தது. நான் பொய் சொல்ல உண்மையாகவே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. தரிசனம் ஆமாம் தரிசனம் பார்த்தேன். விஷன் அப்படியே பார்த்தேன். அப்போ இன்னொரு வசனம் இருக்கு, ஐசையா 44:22, உன் பாவத்தை கார் மேகத்தை போல மறைத்து விட்டார். அந்த மேகம் எப்படி மறைக்கிறது, அப்படியே அந்த பாவம் மறைச்சிட்டே வந்து சொல்லும் போது இல்லை. ஆமா அறிக்கை வசனம் தான் நம்மளுக்கு மெயின். கண்டிப்பாக அறிக்கை இட்டுட்டே இருக்கு. சரிங்களா ஐயா? இப்போ நான் சும்மா ஒரு பேசிக்காக சொல்கிறேன். என்னோட ப்ராஃபிட்டிக்கல் ஸ்கூலில் தான் இன்னும் கொஞ்சம் டீப்பாக சொல்லி கொடுத்து அவங்கள இன்னும் வளர்க்க முடியும். ஓகே ஓகே சரிங்களா? இப்போ அடுத்தது வந்து மிகா 7:19 என்ன சொல்லுனா, கடலின் நம்ம பாவத்தை எடுத்துன்னு போய் கடலின் ஆழ்ந்த இயேசுவை போடுங்க. அப்படி போட்டுட்டு நீங்கள் என்ன செய்யணும், என் சிந்தனை இயேசுக்குள் சிறைப்படுத்துகிறேன், கண்களை இயேசுக்குள் சிறைப்படுத்துகிறேன், நாவை இருத கை காலம் எல்லாம் இயேசுக்குள் சிறைப்படுத்துகிறேன் அப்படின்ட்டு நம்ம சொல்லணும். சரிங்களா? அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த செக்ஷனில் என்ன ஆகுதுன்னு நான் சொல்கிறேன். அப்படி நம்ம சொல்லும் போது உங்கள் ஆவிக்குரிய மனிதன் எப்படி ஆயிடுவானா, அப்படியே பக 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 எரிஞ்சிட்டே இருப்பான். ஏன்னா அவனை சுத்திகரிக்கிறீங்களே, அவனை க்ளீன் பண்ணுறீங்க. அந்த ஃபீல் வந்துடும். அந்த ஃபீல் வந்துடும். அந்த ஃபீல் நம்மளுக்கு க்ளீனாகவே வந்துடும். 1 month 2 monthsக்குள்ளேயே அந்த ஆவிக்கு கையெல்லாம் குத்தும், எரியும், கால் குத்தும், எரியும், தலை மேலெல்லாம் அப்படியே எரிச்சலாக இருக்கும். உண்மையாக சொல்கிறியா? ஆவிக்குரிய அனுபவம் வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? எதுவுமே அக்கல்ட் எதுவும் நான் டீச் பண்ணல, பைபிள் தான் பண்ணுங்க. உண்மையா எரியும். இப்போ கூட எனக்கு ஒரு மாதிரி எரியுது, எனக்கு பக பகன்னு எரியுது. ஆமா, பேசும்போதே பேசும்போதே ஐயா அவ்வளோ பவர்ஃபுல் ஐயா. ஏன்னா வந்து நம்ம எப்படி நம்ம இல்லை இப்போ எரியுது அப்படிங்கன்னா நம்ம அந்த ஸ்பிரிட்ல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு அப்படியே சொல்லுவோம் ஐயா. கையில் வேணா நிறைய பேர் சொல்லியிருப்போம், ஒரு மாதிரி சில பேர் குத்தும், எனக்கு ஒரு மாதிரி அப்படியே எப்படின்னா அந்த இந்த ஸ்டவ் மேல ஜுன்னு எரியும் தெரியுமா? அதனால என்ன இதுன்னு கேட்குறேன். இப்போ அதனால என்ன பெனிஃபிட் ஆகும்? அனாயிண்டிங் இன்க்ரீஸ். அனாயிண்டிங். ஓகே ஓகே ஓகே. அப்போ ஒரு பிசாசு உங்களை வரும்போது இந்த அனாயிண்டிங் தான் பாதுகாக்குது. ஓகே ஓகே. புரியுதுங்களா? ஸோ அதனால தான் இந்த மதுரை பேசும்போதுனா அவர் அந்த நடந்தாலே ஏதாச்சும். ஆமாம், அவர் சொல்கிறாரு. அவர் என்ன சொன்னார், நான் கை வச்சு ப்ரேயர் பண்ணி நான் போராடுவேன். இப்போ நான் போனாலே நின்னாலே அனாயிண்டிங் மேனிஃபெஸ்டேஷன் ஆகுது. எப்படி ஆகுது? ஸோ நீங்கள் சொல்கிறது ஆவிக்குரிய சுத்திகரிப்புங்க ஒவ்வொரு பார்ட்டும் ஒவ்வொரு இதையுமே நம்ம ஜெபிச்சுட்டே இருக்கும்போது ஆண்டோட ரத்தத்தை வச்சு சுத்திகரிக்க சொல்லும் போது அது இன்னொரு ப்ரெசன்ஸை கொண்டு வருது. ப்ரெசன்ஸை கொண்டு வருது. ஐயா இது நம்ம செய்ய மாட்டேங்கிறோம். கரெக்டாக யாராவது செய்கிறாங்களா? இது அதான் இவ்வளோ பார்ட்டாக நம்ம செய்யறது. ஓகே. அப்போ இன்டீப்பாக செய்யும் போது தான் அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு டெப்த்தான ஒரு மீனிங் நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? ஓகே. உங்களுக்கு இன்னும் ஷாக்கிங் நியூஸ் சொல்லுங்கள். நல்ல ஏஞ்சல், கெட்ட ஏஞ்சல், ஆண் ஏஞ்சல், பெண் ஏஞ்சல், எல்லா ஏஞ்சல் பார்த்தோம். துரத்துக்கிற, அடிக்கிற, துன்பப்படுத்துகிற ஏஞ்சல்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்களா? இப்போ நீங்கள் இதை செய்யும் போது ஒரு வேசிய ஆவி ஒரு ஒரு இதில் உக்காந்துச்சின்னு நம்ம சொல்கிறோம்ல. ஆமாம் ஆமாம். எங்கே ஒன்று உக்காந்தோம், எங்கே ஒன்று போனோம், எங்கே ஒன்று. இப்போ அந்த ஆவிக்கெல்லாம் நீங்கள் துன்பப்படுத்துறீங்க ஆக்சுவலி, தெரியுமா? அப்படியா? அந்த ஆவி இப்போ உங்களை துன்பப்படுத்தல, ப்ரேயர் பண்ணாத, அது பண்ணாத, இது ஆவி உங்களை துன்பப்படுத்தல, நீங்க ஆவி துன்பப்படுத்துறீங்க. இப்போ அந்த ஆவி உங்களை ரிவெஞ்ச் வாங்கும். இப்போ அந்த ஆவி அதாவது வந்து யூஸ்வலா செய்யாதுங்க 90%. நான் சொல்லி கொடுத்த மாதிரி நீங்க ஜோப் செஞ்சீங்கன்னா அது கிட்டே நெருங்காது. ஃப்ரீயா விட்டுட்டீங்கன்னா அதாவது வெறும் இதே ஒன்று மாத்திரம் இன்னொன்றும் முடிக்காமல் ஒன்று மாத்திரம் நீங்கள் செஞ்சீங்கன்னா, ஐயா இதை நீங்கள் சின்ன வயசுலேருந்து இப்போ மட்டும் நீங்கள் நினச்சி செய்யறதுக்கு நான் ஒரு டைம் 6 hours செஞ்சுருக்கிறேன். வெறும் கிளென்சிங் ப்ரேயர், பைண்டிங் ப்ரேயர் 6 hours செஞ்சுருக்கேன். ஓகே.
சரிங்களா? அப்போ இப்படி செய்யும் போது அந்த ஆவியை நீங்க துன்பப்படுத்துறீங்க. அதுதான் சாத்தானுக்கு எதிரினில். ஓகே. துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தா திரும்பி வருவான். அப்போ நம்ம ஜன்ம சுபாவம் பாவம் எல்லாம் இதுல வராது. இதுல மனைவிக்கும் சேர்த்து உங்ககிட்ட சேர்ந்து கழுவணும். இப்போ இது செய்யும் போது ரொம்ப உஷாரா இருங்க. செய்யும் போது வார்த்தையினால செஞ்சிருங்க, அந்நிய பாஷையில செஞ்சிருங்க. அப்படி செஞ்சுட்டே வாங்க. 3 hour 4 hour அந்நிய பாஷை பேசின மாதிரி ஆகும், ஜெபம் செஞ்ச மாதிரி ஆகும். ஏன் அந்நிய பாஷையில் பேசணுன்றீங்க? ஐயா, வார்த்தையினால் பேசும்போது நம்ம தவறு செஞ்சிருப்போம், ஆனா மனைவிக்கு அது தெரிஞ்ச வருத்தம் உண்டாகல. அதுக்காக அவங்களுக்கு தெரியாம இருக்கிறதுக்கு அப்படி பேசுங்கன்றீங்களா? இப்போ ஆதாம், இப்போ பிதா வந்து ஆதாமுக்கு வந்து சொன்னார் இந்த கனியை புசிக்காதுன்னு சொன்னார், சரிங்களா? இப்போ கனியை புசிக்காதுன்னு சொல்லும் போது ஏவாள் வந்து வார்த்தை வெளியே விடுறேன், நான் செத்துருவேன், நான் உங்க கூட வாழ மாட்டேன். இதை பிடிச்சிக்கிட்டே பிசாசு வாழ விடாம செய்வான். அப்ப அந்நிய பாஷையில பேசும்போது அவனுக்கு குழம்பி போயிடும், என்னடா பேசுறாங்க. பிசாசு தெரியாம இருக்கிறதுக்காக அப்படி பேச. பிசாசுக்கு தெரியக்கூடாது, வீட்லயும் தெரியக்கூடாது, வீட்லயும் தெரியக்கூடாது, பிசாசுக்கு தெரியக்கூடாது. அதுதான் வசனம் சொல்லு, அந்நிய பாஷை பேசுகிறவர் கருத்தில் ரகசியம் பேசுறாங்க. ஆனா நம்ம பேசுற அந்நிய பாஷை இதைத்தான். இப்ப நீங்க என்ன சொன்னீங்க, இயேசுவின் ரத்தத்தால் சுத்திகரிக்கிறோம் சொல்லணும்னு சொல்றீங்க. நினைவு கோட் ஆஃப் இமேஜினேஷன் யூஸ் பண்ணணும். நாங்க கோட் ஆஃப் இமேஜினேஷன் யூஸ் பண்ணணும். அதுதான் இந்த மாதிரி 65 கோடு நான் எடுத்து வச்சிருக்கேன். அப்படியா? அது ஒரு தனி ஓகே ஓகே ஓகே, சூப்பர். அது கண்டிப்பா நான் ப்ராஃபட்டிக்கல் ஸ்கூல் தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து அவங்கள ஒரு லெவலுக்கு நம்ம கொண்டு வந்து தான் அதுக்கெல்லாம் தர முடியும். சரிங்களா? எடுத்துன்னு தந்துட்டான் வந்து அவங்களுக்கு ஏதாவது இப்போ யூஸ் பண்ண தெரில, அவங்களுக்கு அந்த புரிஞ்சிக்க தெரியலன்னா அது வந்து அவங்க தப்பா எடுத்துப்பாங்க. ஓகே ஓகே. ஸோ இதெல்லாம் இருக்கும் போது தான் இதை டச் பண்ணி அதை பேசும்போது அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்போ நான் சொல்றேன் இல்லைங்க, சங்கீதம் 35:6 வசனம் சொல்ல அழகா சொல்லுவோம், தீங்கு செய்கிற தேவ தூதர்களை நீ அழுத்து விடுன்னு ஒரு வசனம். இப்போ மத்தேயு 18:18 பாருங்க, பலுவானை நம்ம முந்தி கட்டணும். அவன் நம்ம ஃபியூச்சர் பிளானும் நம்ம காரியத்தை தொடறதுக்கு முன்னாடி அவன் இடத்துக்கு போய் நம்ம அடிச்சுட்டு வந்துடணும். அப்போதான் சக்சஸ்ஃபுல் கிறிஸ்டியன் லைஃப். இல்லைன்னா விழுந்து எழுந்து பொண்டாட்டி விட்டு கனவு விட்டு உளுத்துல அடி கது இதுன்னு வந்துட்டே இருக்கும். ஓகே, சரிங்களா? இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ அதே இப்போ நம்ம கழுவிட்டு வரும்போது சுத்தமா இருக்கும். சுத்தமா இருக்கும் போது இப்போ வசனம் நம்ம பார்த்துறோம், ஒரு ஆவியை துரத்துனா இந்த ஆலயம், இந்த தேவனோட வீடு, தேக ராஜ்யம் காலியா இருந்துச்சுன்னா அவன் 7 ஆவிகளை கொண்டு வருமா. ஓகே, ஆமா, வசனம் நம்ம படிச்சிருக்கோம், இன்னொரு 7 கொண்டு வருமா. இப்போ நம்ம கழுவிட்டோம்ல, நம்ம கழுவி ஆயிட்டோம்ல, அதே இடத்துக்கு போகணும். இப்போ நான் சின்ன வயசுல ஒரு காரியம் எனக்கு நடந்து, ஒரு ஸ்திரீ வந்து என்னை அபியூஸ் பண்ணாங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு இங்கிருந்து ஆப்ரேட் பண்ற ஆவியை ஒன்று இயேசு முதல்ல கட்டுறேன். சரிங்களா? ஸ்கூல் லைஃப்ல போய் என்னென்னலாம் குறும்புத்தனமோ கேடி வேலை என்னென்ன நம்ம செஞ்சிருக்கோமோ அங்கிருந்து ஆப்ரேட் பண்ற ஆவி ஒன்று ஏசு நான் வந்து கட்டுறேன். மீன்ஸ் நீங்க அந்த ஸ்பாட்டுக்கு போய் சொல்றீங்களா இல்ல சும்மாவே நம்ம இல்ல ஆவில? அதுதான் கோட் ஆஃப் இமேஜினேஷன். ஓகே ஓகே ஓகே. அது இமேஜ் பண்ணிட்டே நம்ம இது பண்ணி இமேஜ் பண்ணிட்டு ஐயா நீங்க இமேஜ் பண்ணும்போது நீங்க அங்க போறீங்க ஆக்சுவலி. ஓகே ஓகே, புரியுது. ஒரு இடத்துல உட்காந்து இமேஜின் பண்ணி இது பண்ணணுன்றீங்க. அப்போ அந்நிய பாஷையில் கட்டிட்டே இருக்கணும். சரிங்களா? சின்ன வயசுல இருந்து ஸ்கூல் லைஃப்ல இருந்து கட்டணும். நீங்க இந்த வீடியோ பாக்குறவங்க தயவுசெய்து வியூவர்ஸ் சொல்றது ஆவிக்குரிய மனிதன் எப்படி கழுவுறதுன்னு பார்த்துட்டு தான் இதை நீங்க செய்யணும். சரிங்களா? அப்போ வந்து நம்ம லவ் பண்ணியிருப்போம், கேர்ள் ஃப்ரெண்ட், பாய் ஃப்ரெண்ட், ஆபாசமான பேச்சுகள், ஆபாசமான நடைமுறைகள், ஆபாசமான ஃபோட்டோகள் கழுவணும். அப்போ வந்து நம்ம ஒரு இடத்துல ஃபேஸ்புக்கில், யூடியூப்ல, அப்புறமா டிவியில் எங்கெங்கெல்லாம் நம்ம அந்த ஆபாச காரியங்கள் பார்த்துருப்போமோ, எங்கெல்லாம் பொய் சொல்லியிருப்போமோ, எங்கெல்லாம் ஏமாத்திருக்கோமோ, அப்போ நம்ம ஜன்ம சுபாவம் எப்படி வருது? ரத்தத்தினால வருது இல்லையா? அப்போ இந்த எல்லா காரியத்தையும் நம்ம கழுவணும், அதே மாதிரி கட்டணும். அப்போ வந்து நான் என்ன செய்வேன்னா, வீட்டில் பிரச்சனை நடக்குது, இப்போ என் ஆசீர்வாதத்தை தடை செய்கிற ஆவியை ஒன்று யூஸ் நம்ம கட்டுறேன். ஆச்சா? வீட்டில் மனைவி இப்போ ஊழியத்துக்கு இவர் வந்து ஊழியத்துக்கு பயங்கரமாக செய்துட்டு வந்துடுவார். ஊழியக்காரர்
பயங்கரமாக செஞ்சுட்டு வரும்போது ஐயா நான் இதெல்லாம் பேசிக்காக கொடுக்குறேன், என்னோட ப்ராஃபிட்டிக்கல் ஸ்கூலில் தான் இன்னும் டெப்த்தாக நான் டீச் பண்ண முடியும். சரி, அதுக்கோசம் தான் தயவுசெய்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஓகே, சரிங்களா? அப்போது ஊழியர் பயங்கரமாக ஊழியர் செஞ்சுட்டு வருவார். ஊழியர் அம்மா யோ வாயான்வாங்க. ஏன்னா இது ஜன்ம சுபாவம், கோபம் கிடையாது. அப்போது ஒய்ஃப் மேலே இருக்கிற ஃபஸ்ட்டு நம்ம மேலே கல்விணும். சிந்தனையில் ஆப்ரேட் பண்ணுற ஆவி ஒன்று ஏசுங்க, கண்களை ஆப்ரேட் பண்ணுற ஆவி, நாவு, இருதயம், கை கால்கள். அப்போது எங்கள் அப்பா மேலேருந்து ஆப்ரேட் பண்ணுற ஆவி, எங்கள் அம்மா மேலேருந்து ஆப்ரேட் பண்ணுற ஆவி, ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இருந்து கற்றுக்கின ஆவி, எங்கள் எல்லா ஆவிகளும் நம்ம கட்டணும். இப்போ எக்ஸாம்பிள், நம்ம இந்த ஹோட்டலில் இருக்கிறோம். இந்த ஹோட்டலில் நீங்கள் இருக்கிறதுக்கு முன்னாடி யாரோ வேசித்தனம் வந்து பண்ணிட்டு போனாங்க. இப்போ நீங்கள் ரூமுக்கு வரது முன்னாடி இங்கே இருக்கிற ஆவியை நான் இயேசு நம்ம அதை கட்டுறேன். கட்டி அது எப்படி கட்டுறதுன்னு சொல்கிறேன். கட்டிட்டு நீங்கள் படுக்கும்போது தான் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. இல்லைன்னா இந்த ஆவி உங்கள் ஆவிக்குரிய மனிதனை தொட்டு நாளைக்கு இது எப்படியாவது வேலை செய்ய வைக்கும். தன்னை தானே கற்பமாக்கிக்க உங்களை பயன்படுத்தும். ஓகே ஓகே, சரிங்களா? மாதிரி தேட்டரில், ஆஃபீஸில், ஸ்கூலில், காலேஜில் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம உஷாராக பார்த்து இந்த ஆவிகளை நம்ம கட்டணும். அதுதான் பலவானை முந்தி கட்டு. அவன் முன்னாடி போய் நீ கட்டு அப்படின்னா அவன் பின்னாடி. சரி, அவனை தாண்டி அவனுக்கே நம்ம வந்து குழி தள்ளுறோம். என்கிட்ட கால் பண்ணுறாங்க, பாஸ்டர் நான் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்கேன், இதை பார்த்து ஆண்டவர் சித்தமா இல்லையான்னு சொல்லுன்றாங்க. ஒரு பொண்ணு 6 மாசமா லவ் பண்ணிடுச்சு அந்த பையனை. லவ் பண்ணி எனக்கு ஆண்டவர் சொல்றாரு இது தவறுன்னு சொல்லி. இப்போ நான் அவனை விட்டுட்டா ஏத்துக்கிட்டான்னு கேக்குது. அப்போ நான் சொன்னேன், நான் ப்ரேயர் பண்ணா அவன் மனசு மாறிட்டு இருந்தான், ஆண்டவர் என்ன காமிக்குவாரு, அவன் ஓகேன்னுவார். அப்போ நான் அவனை ஏத்துக்கோன்னு சொல்லுவேன். நாளைக்கு ஏத்துக்கோன்னு சொல்லட்டுமில்ல, அவன் திருப்ப மனசு மாறி பாவம் செஞ்சானா அப்போ என்ன கேட்பீங்க? நீங்க ப்ரேயர் பண்ணி தானே அவனை கட்டிக்கன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ நான் எல்லாருக்கும் என்ன சொல்றேன்னா, வரப்போற மனைவிக்கு எப்படி ஜபிங்கன்னா, அவங்க அப்பா ஜென்ம சுபாவம், அவங்க அம்மா ஜென்ம சுபாவம், அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இருந்து கட்டின பாவம், அவங்களுக்குள்ள இருக்கிற பாவம் எதுவுமே இருக்கக்கூடாது, குணமாறணும். வேதத்தின்படி அண்ணாலை போல, சாராலை போல, அப்புறமா ரூத்தை போல, எஸ்தரை போல குணம் உள்ள மனைவியா மாத்தி கொடுங்கன்னு கேட்கறத விட்டுவிட்டு இவன் ஓகேவா, நான் என்ன ஜாதகம் பார்க்குறோம்னா, நான் என்ன ஜோசியப்காரனா, ஓகே புரியுதுங்களா? என்ன குறி சொல்றோம்னா தயவுசெய்து பண்ணாதீங்க. நான் யாருக்குமே ப்ராஃபஸி பண்ண மாட்டேன். எனக்கு ஆண்டவர் சொன்னார்னா நான் சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். அது என்ன திட்டினாலும் சரி, அடிச்சாலும் சரி, போய் ப்ராஃபஸி பண்ண கூடாது நான். சரி, சரிங்களா? நாளைக்கு ஆண்டவர் நான் வந்து நானே தூசிக்கிற மாதிரி இடம். சரிங்களா? அப்போ ஆண்டவர் சொன்னா நான் சொல்லிடுவேன், இல்லைன்னா இல்லை. எத்தனையோ பேருக்கு நான் இப்போ என்னோட தெரிஞ்ச ஒரு பிரதர் அயர்லாண்டில் இருக்கிறாரு. அவன் நான் கால் பண்ணி சொன்னேன், பிரதர் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு மகனை தரப்போறாரு, அந்த மகனுக்கு நீங்க சாமுவேல் வைக்கணும்னு. நாள் அன்னைக்கு டெலிவரி பண்ண போறாங்க, ஆம்பளை பையன். ஓகே, சொன்னு நடக்கணும். ஆனா திருக்கதரிசி குறி சொல்லுன்னா வச்சுக்க கூட. சரிங்களா? அப்போ நீங்களே எப்படி ஜொபிக்கலாம்னா, இந்த ஆவிங்களெல்லாம் நம்ம கட்டணும். மனைவி மேல இருக்கிறாங்க, அந்த வீட்டு கதையை கேட்டு, இந்த வீட்டு கதையை கேட்டு, யூடியூப்ல பார்த்து இந்த இது வாங்கினா நல்லா இருக்கும், அது வாங்கினா நல்லா இருக்கும், கடவு பண்றது டெப்த் ஒரு ஆவி, இஎம்ஐல வாங்க வைக்கிறது ஆவி. ஸோ இந்த ஆவிகளை நம்ம ஃபஸ்ட்டு நம்ம உடம்பு, நம்ம காரியங்களும், நம்ம இந்த கிளென்சிங் ப்ரேயரில் எப்படி எங்கெல்லாம் கழுவுனீங்களோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து கழுவிட்டு வரணும். சரிங்களா? அப்போது எப்படி கழுவுறது? இப்போ நம்ம வந்து எப்படி கட்டிட்டோம். சரிங்களா? சும்மா கட்டணும் தானே சொன்னேன். உங்களுக்கு இன்னும் டெப்த்தாக நான் சொல்கிறேன். இயேசுவின் நாமத்தினால பரலோகத்தில் இருக்கிற சங்கிலினால அந்த ஆவியை நான் கட்டுறேன். சரிங்களா? அந்த ஆவியை கட்டுறேன். அந்த ஆவியை கட்டி லாக் பண்ணுறேன். லாக் பண்ணி இயேசு ரத்தக்குள்ளே அந்த சாவியை நான் முக்கி எடுக்கிறேன். சரி, இப்போ பிசாசு இயேசு ரத்தக்குள்ளே கைவிட முடியுமா? இந்த பைபிள் எங்கேயும் போடலை. ஆனால் நான் உங்ககிட்ட பொதுவாக கேட்குறேன், சரியா? பைபிள் எங்கேயும் போடல. நான் இப்போ இயேசு ரத்த கோட்டைக்குள்ளே நம்மளை முக்கி எடுக்கலாம் இல்லையா? அப்போது இங்கே என்ன நடக்குதுன்னா, 19 ஆதியாகமம் 19:11 அந்த ஆவிகளை குருட்டாட்டமாக்கணும். செயினில் கட்டணும், லாக் பண்ணணும், அந்த சாவியை எடுத்து போய் பரலோகத்தில் நீங்கள் வச்சிடணும். ஸோ இந்த மாதிரி காரியங்கள்லாம் நிறைய பேசிட்டே வரீங்க, நடுவில் இதையும் பேசலாம். பார்த்துறேன் உங்கள் லைஃப்பில் அது அப்படியே ஆகிட்டே இருந்திருக்கான்னு கேட்குறேன். ஆமாம், அதாவது அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு தான் நீங்கள் சொல்கிறீங்க. என்னோட கசின் சிஸ்டர் பிள்ளைக்கு வந்து நான் வந்து கட்டுறேன், இயேசு நம்மளை கட்டுறா
அப்படின்னா வானான்னு சொல்லுது. லாக் பண்ணி இயேசு ரத்தத்துக்குள்ள முக்கியற நீ யாருன்னு சொல்லுனா சொல்லுது. அப்போ நான் முக்கிட்டேன். அந்த தேவதூதரை ரிலீஸ் பண்றேன். இந்த இந்த எப்படி சொல்லுவாங்க, ஒரு படத்துல ஒரு ஆவி ஒரு மனுஷனை அடிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அந்த தேவதூதன் அந்த ஆவியை அடிக்கிறது, அந்த மனுஷன் மேல போராடுறது என்னால பார்க்க முடியுது. ஸோ இது என் லைஃப்ல நடந்தது. ஒரு எக்ஸாம்பிள் வந்து என் பிள்ளைக்கு தலையில தான் அடிபடும். தலையில அடிபடும் போது நான் சொன்னேன், ஆண்டவர் என்ன எவ்வளோ ப்ரேயர் பண்ணுறேன், காப்பாற்றுங்க என் பிள்ளை ஒழுகிறேன். அப்போ தான் வந்து இந்த ப்ரேயர் வந்து ஏசப்பா நீங்க சொல்லி தரேன். எனக்கு ஒரு ட்ரீமில், ஒரு விஷனில், ஒரு பிஹேவியரில் ஒரு டைம் பண்ணும்போது உணர்த்துறாரு, இந்த ப்ரேயர் பண்ணியதுக்காக, இந்த ப்ரேயர் பண்ணியதுக்காக, இதை இப்படி கட்டுன்னு சொல்லி தர்றாரு. அப்படி நான் கட்டிகிட்டே இருக்கும்போது நான் சும்மா இயேசுவின் நாமத்தினால என் பிள்ளைய உழ வைக்கிற ஆவியை உன்னை இயேசு நம்ம கட்டுற அவுக்கமுடைய சங்கங்களை கட்டி உன்னை குருட்டாட்டம் கண்மைக்கு உண்டாகி சங்கீதம் 35:5-6 முடி, சங்கீதம் 77-49 முடி தேவ ரிலீஸ் பண்ணுறேன். ஐயா என் பிள்ளைக்கு இன்னைக்கு 5 வயசு, 3-4 வருஷமா என் பிள்ளை உளுந்து சரித்திரமே கிடையாது. கீழே விழுந்து தலைக்கு அடிப்பட்ட சரித்திரமே கிடையாது. ஆண்டவர் நாமத்துக்காக நான் சொல்றேன், சரிங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் செய்யும் போது அது நடக்குது, அது நடக்குது. ஓகே ஓகே, அது வந்து என்னோட ப்ராஃபிட். நம்ம வந்து ப்ரேயர்ன்றது காமனாக நம்ம சொல்லுவோம், ப்ரேயர் பண்ணால் ஓகே அது எல்லாமே. அப்போ நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் இண்டிவிஜுவலாக சொல்லும் போது அது இதாக இருக்குல்ல. வசனம் என்ன சொல்லுனா, பால் குடிக்கிற மாதிரியே இருக்காதீங்க, வசனத்தை மென்னி சாப்பிடுங்க. அப்போ ஏசப்பாவோ ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நான் பூலோகத்தில் இருக்க சொல்கிறதே ஒன்று புரியுதுன்னா பரலோகத்தில் சொல்கிறது என்னடா புரியும் உனக்கு? இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் இப்படியே இருக்கிறீங்க? வளருங்க, ஆவியில் வளரணும். இல்லை ஸ்பிரிச்சுவல் குரோத் வேணும்ன்றீங்களா, கொஞ்சம் அதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணணும், இல்லை கொஞ்சம் அதுக்கு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும், இல்லை கொஞ்சம் வசனத்தை சேர்க்கணும்ல அதுக்கு. கண்டிப்பாக இல்லைங்களா? அப்போ நம்ம என்ன, அப்போ நான் ஆதியாகம் 19:11 ஒரு வார்த்தை படிங்க. நீங்கள் தேவதூதரை செய்கிற ஜெபம் மாதிரி இப்போ நீங்கள் ஒரு பவர்ஃபுல்லான ஜெபம் செய்ய போகிறீங்க. திருவாசலில் இருந்த சிறியோரும் பெரியோருமாகிய மனிதருக்கு குருட்டாட்டம் பிடிக்க பண்ணினார்கள். குருட்டாட்டம் பிடிக்க யார் பண்ணாரு? தேவதூதர்கள் பண்ணாரு. ஓகே. அப்ப அந்த ஆவிகளை நீங்க குருட்டாட்டம் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் நான் கேட்குறேன், அப்படி வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் நான் கேட்குறேன், என் ஏரியாவில் ஒரு ரவுடி இருக்கிறாருன்னு நினச்சிக்கோங்க. அந்த ரவுடி எதாவது சத்த போகிறாரு அப்படின்னு சொல்லி நான் எடுத்துன்னு போயிட்டு லாக் பண்ணி ஜெயிலில் வச்சிட்டேன்னா, அவர் சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஹெய் மச்சான் மாப்பிள்ள வாடா நம்ம ஆளை போய் பார்த்துட்டு வரலாம். யாரா அவனை இந்த கிதி ஆக்கிந்து சொல்கிறா, நான் வந்து அவனை அடிக்கிறேன்னு. அப்போ சொல்லுவான், எங்கள் ஏரியாவில் ஒருத்தக்கிறான் மைக்கேல் சொல்லி, மைக்கேல் ரெஹபோத்னு சொல்லி, அவன் ஜெபம் பண்ணி தான் என்ன இப்படி செஞ்சுட்டான் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். கரெக்டா? கண்டிப்பா. இப்போ அவனை குருட்டாட்டமாக்கிட்டா ஜெயிலில் போய் பார்த்தாலும் என்ன பிரயோஜனம்? இப்போ இந்த ஆவிகளை குருட்டாட்டமாக்கிட்டா ஆவிக்குரிய மண்டலில், அந்த ஆவிக்குரிய மண்டலில் இன்னொரு ஆவிகள் பார்த்து என்ன பேசினாலும் புரியாது. கண்டிப்பா குருட்டாட்டமாக. 2 ராஜாக்கள் 6:18 யார் செஞ்சிருக்கிறாங்கன்னா, எலிஷா செஞ்சிருக்கிறாரு. அவர்கள் அவனிடத்தில் வருகையில் எலிஷா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான், இந்த ஜனங்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்யும் என்றான். பாருங்கய்யா, எலிசா ஜெபம் பண்ண இந்த ஜெபத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அட்வான்ஸ் லெவல் ஆஃப் பிரேயர். உன்னை குருட்டாட்டமாக்கி கண்மைக்கும் உண்டாக்குறேன். அதாவது என்னன்னா, கண்ணை பிடுங்கி குருட்டாட்டமாக்கி பைத்தியக்காரனாக்கிட்டாங்க அந்த ஆவியை. இப்போ நம்ம இப்போ அது ஆக்கிட்டு விட்டுறக்கூடாது. இதுல ஒரு டெப்த் சீக்கிரம் சொல்றேன். நீங்க எவ்வளவு ஏஞ்சல்ஸ் பண்ண, நன்மையான ஏஞ்சல், கோண்டல் ஏஞ்சல், ஃபேவர் ஏஞ்சல், சரிங்களா, ஹீலிங் ஏஞ்சல், ரஃபாயல், மிகாயல், கேப்ரியல், என்னென்ன ஏஞ்சல் பார்த்தீங்க. நான் சொல்ற ஒரு ஏஞ்சலை ரிலீஸ் பண்ணீங்கன்னா, அந்த ஏஞ்சல் நீங்க சாவர மட்டும் அந்த ஆவியை துரத்திட்டே இருக்கும். துரத்துகிற தெய்வ தூதர்களை. ஓகே. சங்கீதம் 35:5 படுத்துக்கங்க. அவர்கள் காற்று முகத்தில் பறக்கும் பதரை போல் ஆவார்களாக, கர்த்தருடைய தூதன் அவர்களை துரத்துவானாக. துரத்துகிற தூதனை பார்த்துருக்கீங்களா? இப்ப அவன் வந்து கிட்ட வந்தனா, இந்த பாடிகார் மாதிரி இந்த ஏஞ்சல், ஐ போடா வெளியே, நீ என்ன இங்க வேலை, எந்த ஏரியா, நீ கிளம்பு. துரத்துற ஏஞ்சலை நீங்க ரிலீஸ் பண்ணணும். அப்போ இன்னொரு சங்கீதம் 78:49 எடுத்துக்கோங்க. ஓகே. தமது உக்கிரமான கோபத்தையும் மூர்க்கத்தையும் சினத்தையும் உபத்திரத்தையும் தீங்கு செய்யும் தூதர்களையும் அவர்களுக்குள்ளே அனுப்பினார். நன்மை செய்கிற தேவ தூதர்கள் பார்த்தோம்.
நீங்கள் ரிலீஸ் பண்ணுற ஏஞ்சல், ஐயா எபிரேயர் புத்தகத்தில் படிக்கும்போது ஒரு அழகான தெய்வ தூதர் உனக்கு பணிவிடை செய்ய இருக்கிறாங்க. ஓகே, அப்போ உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கா இல்லையா? நிச்சயமா கண்டிப்பாக ரைட்ஸ் இருக்குது. நம்மளுக்கு ஊழியக்காரருக்கு பிலீவர்ஸ்க்கும் ரைட்ஸ் உண்டு. என்ன ஏஞ்சல்லாம் தீங்கு செய்கிற ஏஞ்சல். நம்மளாம் என்ன பண்ணோம், நன்மை உள்ள ஏஞ்சலை பார்த்துட்டோம். பட் ஆனால் நாம் சொல்லும் போது ஏஞ்சல் பிசாஸ் ஆவிக்கு தீங்கும் செய்யும். சரிங்களா? அப்போ இன்னொரு சொல்லிடுறேன். அப்போ ஏசு ரத்தத்தினால ஒன்று கட்டுறேன், அவுக்க முடியாத சங்கிலினால கட்டி, பிசாசு எப்படி போட்டிருக்கிறாரா? சங்கிலியில கட்டி போட்டிருக்கிறாரு. கரெக்டா? அதே மெத்தட் தான். சங்கிலியில அந்த ஆவிகளை கட்டி அதை லாக் பண்ணி, இப்போ லாக் பண்ணி தான் வச்சிருக்கிறாரு. லாக் பண்ணி ஏசு ரத்த கொட்டைக்குள்ள அந்த சாவியை முக்கி எடுத்துருங்க. சொல்லுங்க, ஏசு ரத்த கொட்டைக்குள்ள ஷபா ரத்த கபா, உங்களுக்கு கொடுத்த அந்நிய பாஷையில நீங்க பேசி முக்கிய எடுத்துருங்க. ஐயா இவன் கன்ஃபியூஸ் ஆகி செத்துடணும். பிசாசு வந்து குழம்பி போயிடணும், என்னடா பண்றாங்க. ஆனா எங்க என்னவோ ஒரு பெரிய பவர் ஜெனரேட் பண்ணிட்டே இருக்கிறாங்களே, நம்மளுக்கு தெரியாம எப்படி இவனுங்க பண்றாங்கன்ற ஒரு கன்ஃபியூஷன் ஆனதுக்கு வேணும். அதுதான் அன்பாஷ். பிசாசை லாக் பண்ண சாவி எங்க இருக்கும்? பரலோகத்துல. கரெக்டா? கண்டிப்பா கரெக்டா? இப்போ அதே மெத்தட் ஃபாலோ பண்ணுங்க. லாக் பண்ணி போட்டுடணும். போட்டுட்டீங்களா? போட்டுட்டு அதுதான் நான் சொல்றேன், நீங்க தேவர்கள் என்று அறியப்படலாம். நீங்க வந்து தேவர்கள். குமாரனுக்கு என்ன அத்தாரிட்டி உண்டோ அந்த அத்தாரிட்டி உங்களுக்கு தந்திருக்கிறார் ஐயா. என்னை காட்டில் அதிகமா செய்யன்னு சொல்றாருல்ல, அது நம்மள ஞாபகம் வச்சுங்க. லாக் பண்ணிடுங்க. லாக் பண்ணி முக்கிய எடுத்துட்டு ஆதியாகமம் 19:11 படி அந்த ஆவிகளை குருட்டாட்டமாக்கி, 2 ராஜாக்கள் 6:19 படி, சங்கீதம் 78:49 படி, சங்கீதம் 35:6 படி தேவத்தோடு ரிலீஸ் பண்ணி என் சிந்தனையை, கண்களை, நாவை, இருந்த கை கால்கள் இயேசுவத்தை கொட்டைக்குள் மறைத்து கொள்ளுங்க. பிள்ளைகளை மறைத்துதுங்க. ஃபைனான்சியல் ப்ராப்ளம் மறைங்க, வண்டியை மறைங்க, காரை மடிங்க, வீரை மடிங்க. அப்போ இது எங்கெல்லாம் செய்யலாம்னா நீங்க எல்லா இடத்துலையும் செய்யலாம். நீங்க கவனிச்சிருக்கீங்களா? நீங்க ஒரு வீட்டுக்கு போனீங்கன்னா சண்டை வரும். ஒருத்தர் உங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா சண்டை வரும். ஏன்? ஆவி. அப்போ பாருங்க, நம்ம வசனத்தை படிக்கும் போது இஸ்ரவேலை எகிப்திலிருந்து ஆண்டவர் கொண்டு வரும்போது, வாதை கொண்டு வரும்போது வீட்டின் மேல ரத்தத்தை போட்டாங்க. தேவதூதன் தெரியாம போயிடக்கூடாதுன்னு சொல்லி. அப்போ ஒரு வீட்டுல இருந்து நம்ம வீட்டுக்கு வராங்கன்னா அவங்க என்ன ஆவி கொண்டு வராங்க எப்படி உங்களுக்கு தெரியும்? அப்போ நீங்க என்ன செய்யணும்? அவ யாருன்னு, அக்கா வந்துங்கிறேங்கா, அண்ணே வந்துருங்கிறேன். அப்போ நீங்க என்ன பண்ணணும்? வர ஆவி மேல கோத்தின் ஆவி, எரிச்சின் ஆவி, ஏசித்தன் ஆவி, விபச்சார ஆவி, சண்டேட்னா என்னென்ன ஆவி அவங்க கிட்ட நீங்க பிஹேவியர் பாக்குறீங்களோ அந்த பிஹேவியர் எல்லாம் கட்டி ஒரு நிமிஷத்துல குடும்பத்தோட ஜபிச்சிருங்க. அவங்க வந்தாங்கன்னா பொட்டிப்பா அப்படியே அடங்கி வருவாங்க. ஸோ வர்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வரதுக்கு முன்னாடி ஆப்பு. அது மாதிரி நடந்திருக்கு. எங்க வீட்டுல ஒரு அம்மா வருவாங்க தூரத்துல இருந்து. அந்த அம்மா வரும்போதெல்லாம் எனக்கு என் பொண்டாட்டிக்கு சண்டை, அடித்தட்டில ஆயிடும். அப்படி ஒரு சண்டை. என்னடா போதுதான் ப்ரேயர் பண்ணும்போது, ஆண்டவரே என் பொண்டாட்டியை நம்ம சண்டை போடக்கூடாது, என் ரத்தத்துக்கு ரத்தம் ஏன்பா அப்படின்னு சொல்லும்போது தான் சொப்பனத்துல அந்த அம்மா கூட ஒரு ஆவி வருது, கழகமுற்ற ஆவி. புரியுதுங்களா? அப்ப பண்ணுதான் அந்த அம்மா வருது, படுக்குது, சாப்பிடுறது, போகுது, என்னன்னா வந்து அந்த அம்மா வரும்போதெல்லாம் ஏதாவது நடந்துருது. ஆமா, இப்போ வந்தாலும் சாப்பிட்டாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது. புரியுதுங்களா? ஏன்னா நம்ம வீட்டை நம்ம சுத்திகரிக்கும் போது அந்த ஆவி வெளியே நிற்கிது. சரிங்களா? ஸோ அப்போ நிறைய வேலிடான பாயிண்ட்லாம் பேசிட்டு இருக்கீங்க. ஆமா ஆமா. பாலியாங்கிச்சோ எனக்கு கொஞ்சம் பிடிக்கும் ஐயாவை. அவர் ஒரு வாட்டி சொல்வாரு, ஒரு வாட்டி ஏதோ ப்ரேயர் பண்ணி வந்தாராம், யாரோ லேடி மேலே தலை மேலே கை வச்சுட்டு வந்துட்டுருக்கிறாரு. இப்போ அந்த லேடி மேலே அவருக்கு உணர்வா என்னன்னு தெரியாது. பட் ஆனால் ஏதோ ப்ரேயர் பண்ணிட்டு வந்த அவங்க பொண்டாட்டி பிள்ளைய பார்த்தா இருச்சலாம். அப்போதான் அவர் எரிச்சல நாவியே வெளியே போ அப்படின்னு கட்டி ஜெபிச்சாரா. அப்புறமா தான் பொண்டாட்டி மேலே ஆசை வந்து மனம் திருமணம், இமிடியேட்டாக மனம் திருமணம்னு ஒரு சாட்சி சொல்லியிருப்பார். என் மேலே இருக்கிற ஆவி, என் மனைவி மேலே இருக்கிற ஆவி, என் மனைவி மாமனார், என் மாமியார், எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, என் பிள்ளை மேலே 6 ஜெனரேஷன், அதாவது 1 2 3 4 ஜெனரேஷன் இந்த ஆவிகள் போராட கூட நம்ம கட்டணும். அப்படியே
2 பிள்ளைங்களுக்கும் நம்ம கட்டணும், அவங்க கர்ப்பத்தண்ணிகளுக்கு சேர்த்து கட்டணும், அவங்க வாழ்க்கையில வாலிப காலத்துல இதெல்லாம் நம்ம பண்றதெல்லாம் விட்டுட்டு என் பையன் நான் சொல்றதே கேட்க மாட்டேங்கிறான், எப்படி கேட்பான்? எப்படி கேட்பான்? நீ வீடு வீடா போய் தெரு தெருவா போய் பேசியிருந்தா எப்படி கேட்பான்? கண்டிப்பா கண்டிப்பா. புரியுதுங்களா ஐயா? கிறிஸ்டியன் லைஃப் சும்மா லைஃப் கிடையாது, ஒரு பவர்ஃபுல்லான லைஃப். நான் வந்து ஊழியத்தில் எப்படி கட்டணும்? பைண்ட் த ஸ்பிரிட். ஃபஸ்ட்டு ஊழியத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் கட்டணும். எல்லா ஆவிகள் உங்களுக்கு என்னென்ன ஆவி தோன்றோ தினையோ அதெல்லாம் கட்டுங்க. ஃபஸ்ட்டு எந்த ஏரியாவுக்கு போகிறீங்க அந்த ஏரியா டெரிட்டரியை நீங்கள் ஃபஸ்ட்டு ஒட்டிக்கணும். சரி ஐயா, தானியேல் ஜெபிக்கும் போது தேவ தூதன் இறங்கும் போது அவனை ஆவின் மண்டத்தில் தடுத்தது யாரு? பிரின்ஸ் ஆஃப் பெர்ஷியா என்ற ராஜா ஒருத்தர் தடுத்தானா? கண்டிப்பா கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிரின்ஸ் ஆஃப் பெர்ஷியா. அப்போ ஒரு ஏரியாக்குள்ள நீங்க போறீங்கன்னா அந்த ஏரியாக்குள்ள ஒரு கோட்டை இருக்கும், அந்த கோட்டைக்குள்ள நீங்க உடைச்சால் வெளியே உள்ள போகலாம், இல்லைன்னா அந்த கோட்டையில வந்து அடிப்படும் உங்களுக்கு. கண்டிப்பா. சரி, அப்போ அந்த டெரிட்டரிக்காக நீங்க பண்ணணும். ப்ளஸ் அந்த பாஸ்டர் ஃபேமிலிக்கு, அந்த பாஸ்டர் ஃபேமிலியில இருக்கிற சரிங்களா மனைவி, கணவன், பிள்ளைகள், அம்மா, அப்பா, யாரெல்லாம் சொல்லுவாங்களா? ஃபஸ்ட்டு எனக்கு 2 பிள்ளைங்க, எங்கள் அம்மா இருக்காங்க, எங்கள் அப்பா பேசிடுவாங்கல்ல எல்லாரும். அவங்க மேலே இருக்கிற ஆவியில கட்டணும். ரீசன் என்னன்னா அந்த அம்மா கேரக்டர் எப்படின்னு தெரியாது, அந்த மனுஷன் கேரக்டர் எப்படின்னு தெரியாது. சரிங்களா? அப்படி கட்டணும். சரிங்களா? அப்போ வந்து பிலீவர் மேலே கட்டணும். பிலீவர் மேலே கோவத்தின் ஆவி, டிவி பார்க்குற ஆவி, சீரியல் பார்க்குற ஆவி, கலகமுற்ற ஆவி, ஆணுக்கு ஆண் பெண்ணுக்கு பெண், மதுமாதங்கள், போதைப் பொருள்கள் ஆச்சுங்களா, இந்த ஆவிங்களெல்லாம் கட்டணும். அப்புறமா அங்கே தேவ தூதரை எறுக்கணும். நீங்கள் தேவ தூதரை எருங்கணும். தேவ தூதர்களுக்கு விரோதமாக செயல்படுகிற ஆவிய மிகாவேல இருக்கணும். மிகாயேல் நீங்கள் வந்து சண்டை போடணும். ஏன்னா ஹீலிங், அதாவது வந்து தானியேல் பார்க்கும்போது தானியேல் வந்து ஒரு தூது சொல்லுகிற தேவ தூதன். ஒரு தூது சொல்லுகிற தேவ தூதனே தடுக்கிற அளவுக்கு சக்தி இருக்குன்னா பிசாசுக்கு ஹீலிங் பண்ற தேவ தூதன் வந்தான், மிராக்கல் பண்ற தேவ தூதன் வந்தான், சுகமளிக்கிற தேவ தூதன், பணத்தை கொண்டு வர தேவ தூதன், ஆசீர்வாதத்தை கொண்டு வர தேவ தூதன், அந்யுநேயத்தை கொண்டு வர தேவ தூதன் வரும்போது இந்த ஆவி தடுக்குமா தடுக்காதா? கண்டிப்பா. அப்போ சில பேருக்கு என்ன ஆயிடுறா, ஒரு டைம்ல தான் ஆண்டவர் நல்லா உதவி செய்யறாரு, இன்னொரு டைம்ல செய்யறது இல்லை. ஏன்னு கேட்கறான் தெரியுமா? நீங்க வந்து மிகாவேல் அங்க இருக்கிறது இல்லை. புரியுதுங்களா? அப்போ நீங்க மிகாவேல இருக்கிறது இல்லை. ப்ரேயர் பண்ணிட்டு வந்துடக்கூடாது. திருப்பி அங்க உட்காந்து சாப்பிட்டு பிடிச்சிருந்தோம் பிரியாணி அடிச்சு சாப்பிட்டு வந்துடக்கூடாது. பிரதர் நீங்க போங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லி நான் ஒரு சர்ச்சில் நான் வந்து ஒரு ப்ரேயர் மீட்டிங் போகிறேன்னா அங்கே 1 டே பிஃபோரே போயிட்டு 2 hours மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணிருந்தீங்க நான் வரேன் அப்படின்னு ஒரு 2 hours 1 hour இல்லைனா மினிமம் 1 hour இல்லைனா 2 hours அந்நிய பாஷையில் பேசுறதுல கட்டி தான் அங்கே போவான். அதுதான் வந்து என்னோட மேனிஃபெஸ்டேஷன் இதெல்லாம் அங்கே தான் நடக்கிறது. தேவ சமூகம் இல்லைன்னா ஒன்றும் இல்லை. கண்டிப்பா. புரியுதுங்களா? அப்போ வரும்போது இந்த ஆவி என்னை பின்தொடர்த்தாதபடிக்கு கட்டணும். ஸோ இவ்வளோ ப்ராசஸ் பண்ணால் தான் இந்த பாவத்திலேருந்து முழுமையாக நம்ம விடுது. கண்டிப்பாக பாவம், கஷ்டம், வியாதி, வறுமை இதெல்லாம் வந்து இது இங்கே தான் அடியும். சரிங்களா? அப்போ மினிஸ்ட்ரியில் அதாவது வீட்டுக்கு வந்துட்டோம், மினிஸ்ட்ரியில் போயிட்டு வந்தாட்டமில்ல நீங்கள் 1 டே ½ டே ஃபாஸ்டிங் எடுத்து இந்த ஆவிகள் எல்லாம் கட்டி உங்க குடும்பத்தை காப்பாற்று. இந்த லைஃப்ல சொல்லிருக்கேன் பார்த்தா ஒரு இடைவிடாமல் ஜெபிங்கல்ங்கிறதுக்கு அது இது ஒரு அர்த்தம், அது ஒரு இதை சொல்றீங்க, அது ஒரு அர்த்தம். அப்போ பர்சனல் லைஃபுக்கும் நான் மென்ஷன் பண்ணிட்டேன், மினிஸ்ட்ரி லைஃப்ல நான் மென்ஷன் பண்ணிட்டேன். ப்ரேயரை நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்கள், எல்லா நேரமும் எந்த நேரமும் எந்த நிமிடமுங்கிறது தான் நீங்கள் பல விதைகளில் சொல்ல வரீங்க. கண்டிப்பாக. ஸோ நமக்கு சுற்றி நிறைய ஆவிக்குரிய உலகம் இருக்குது. ஆமாம், அதை கட்டிகிட்டே இருந்தால் நம்ம பல விஷயங்களை தப்பிக்கலாம் அப்படிங்கிற. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ ஒவ்வொரு முறையும் நீங்கள் வியூவர்ஸ்க்கு வந்து நிறைய விஷயங்களை கொண்டு வரீங்க.
தேங்க்யூ. நியூ தாட்ஸ்லாம் கொண்டு வரீங்க. நிச்சயமாக உங்களுக்கு பிளஸிங்காக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். தேங்க்யூ ஐயா. ஸோ இன்னும் தொடர்ந்து அடுத்தடுத்த செக்ஷனில் அடுத்த நேர்காணல கண்டிப்பா பல விஷயங்களை இன்னும் டீப்பான சப்ஜெக்ட்கள் வந்து என்னோட ப்ராஃபிட்டிக்கல் ஸ்கூல்ல நான் சொல்லித்தரேன். ஓகே, ஜாயின் பண்ணிக்கங்க. தேங்க்யூ. ரொம்ப நன்றி. டிவி பைபிள் ரிவ்யூ சேனலில் உங்களுடைய சாட்சிகளையும் ஊழிய அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ள விரும்புனீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபாரினில் இருக்கீங்க அப்படின்னா உங்களை ஜூம் ரெக்கார்டிங் எடுக்கிறதுக்கும் நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஸோ நீங்களும் எங்களை கான்டெக்ட் பண்ணலாம். உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 8428196238. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புங்க. நிச்சயமாக உங்களுடைய அனுபவங்கள் பலருக்கும் விசுவாசத்தையும் பக்தி விருத்தியும் தூண்டுங்கிறத சந்தேகம் கிடையாது.